அண்மை செய்தி. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் தொடங்கியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் தொடங்கியுள்ளது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தேதிகள் குறித்து அமைச்சரவையில் ஆலோசிக்க வாய்ப்புகள் உள்ளது. மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார் பிரதமர் நரேந்திர மோடி. அதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் தொடங்கியுள்ளது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி, மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் தொடங்கியுள்ளது. இந்த கூட்டத்தில் என்னவெல்லாம் ஆலோசிக்க வாய்ப்புகள் உள்ளது? இலாக்காக்கள் ஒதுக்க வாய்ப்புகள் உள்ளதா? இலாக்காக்களை அறிவிக்க வாய்ப்புகள் உள்ளதா? பிரதமர் மோடி மற்றும் அவரது அமைச்சரவை நேற்று மாலை பதவியேற்ற நிலையிலே இன்று அமைச்சரவையின் முதல் கூட்டம் நடைபெறுகிறது. பிரதமர் இல்லத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் கலந்து கொள்கிறார்கள். அமைச்சரவை இலாக்கா பட்டியல் இன்னும் வெளிவராத நிலையிலே அது எப்போது வெளிவரும் என்கிற தகவல் அமைச்சர்களுக்கு அமைச்சரவை கூட்டத்திலே தெரிவிக்கப்படும் என பாஜக தலைவர்கள் தெரிவித்தனர். அமைச்சரவை கூட்டத்தின் போதோ அல்லது அதற்கு பிறகோ இலாக்கா பட்டியல் அறிவிக்கப்படலாம் என்பது அவர்களுடைய கருத்தாக உள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பல்வேறு கட்சிகளுக்கு இலாக்கா ஒதுக்க வேண்டும், அவர்களுக்கு அமைச்சர் பொறுப்புடன் எந்தெந்த இலாக்கா ஒதுக்கப்படுகிறது என்பதையெல்லாம் ஒற்றுமையுடன் தெரிவிக்க வேண்டும் என்கிற காரணத்தால் பட்டியல் வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது என பாஜக தலைவர்கள் தெரிவித்தனர். அமைச்சரவை கூட்டத்திலே மிகவும் முக்கியமாக நாடாளுமன்ற கூட்டத்தொடர் குறித்து ஆலோசனை நடைபெற உள்ளது. புதிய அரசு பதவியேற்றுள்ள நிலையில் அடுத்ததாக நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடத்தப்பட வேண்டும். அதற்கு முன்பாக இடைக்கால சபாநாயகரை நியமித்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும். இதற்காக மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரை இடைக்கால சபாநாயகராக நியமிப்பது மரபு. அந்த வகையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கோடிக்குன்னில் சுரேஷ் இடைக்கால சபாநாயகராக நியமிக்கலாம் என தற்போது பரிசீலனை நடைபெற்று வருகிறது. அவர் நியமிக்கப்பட்டு 2 நாட்கள் மக்களவை உறுப்பினர்களுக்கு பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறும். அதன் பிறகு சபாநாயகரை தேர்ந்தெடுக்கும் பணி நடைபெறும். சபாநாயகராக ஒன்று பாரதிய ஜனதா கட்சியின் புரந்தேஸ்வரி அல்லது பர்துஹரி மஹதாப் இருவரில் ஒருவரை தேர்ந்தெடுக்கலாம் என பரிசீலனை நடந்து வருகிறது. இறுதி முடிவு விரைவில் எடுக்கப்படும் என பாஜக தலைவர்கள் தெரிவித்தனர். அதன் பிறகு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும். இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த நிதியாண்டுக்கான முழு வீச்சான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளும் விரைவில் நடைபெற வேண்டும். ஆகவே இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் ஆலோசிக்கப்படும் எனவும் வரும் நாட்களில் அந்த முடிவுகளின் தாக்கம் மிகவும் வலுவாக இருக்கும் எனவும் பாஜக தலைவர்கள் கருதுகின்றனர். குறிப்பாக முதல் 100 நாட்களிலே அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்த வேண்டும் என பிரதமர் மோடி ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார். அதே போல மக்கள் நல திட்டங்களிலே கவனம் செலுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருக்கிறார். ஆகவே இன்றைய அமைச்சரவை கூட்டத்துக்கு பிறகு பல முக்கிய முடிவுகளை எதிர்பார்க்கலாம். அதே சமயத்திலே இலாக்கா பட்டியலும் விரைவில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராதா, மோடி தலைமையில் முதல் மத்திய அமைச்சரவை கூட்டம் தொடங்கியுள்ளது. இது குறித்து விரிவா சொன்னீங்க. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி கணபதி.